நீங்கள் எல்லோரும் வீடுகளிலே கண்டு கொண்டிருக்கிறீர்களே நான் நம்புகிறேன். கத்தோடு நம்மை கருணையோடு நோக்கி காத்து வந்த கடவுள் கரங்களை தட்டி கடவுளை ஒரு தடவை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக நீங்கள் கரங்களை தட்டி இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். சில பேர் தட்டுவது போல நடித்திருப்பீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். இந்த ஆளை நான் பார்க்க போறாரா அப்படின்னு சில பேர் என்னத்தை தட்டுறது அப்படின்னு அமைதியாக இருப்பதும் எனக்கு தெரிகிறது. பிரியமான பிள்ளைகளே, மதுரையிலிருந்து எழும்பூருக்கு செல்ல வேண்டும் என்று கொரோனா காலத்தில் ஒருவர் ஆசைப்பட்டார். மதுரையிலே ரயில் வண்டியானது காத்து கொண்டிருந்தது. இரவு நேரத்திலே அந்த பெட்டிக்குள்ளே வேகமாக ஏறுகிறார். அந்த பெட்டிக்குள்ளே கூட்டம் அதிகமாக இருக்கிறது. என்னதான் இருவர் மூவர் தானே அமர வேண்டும் என்று சொன்னாலும் பல நேரங்களில் நமது மக்கள் கேட்பதில்லை. அப்படி உள்ளே ஓடிய மனிதர் அவர்களை எல்லாம் பார்த்துவிட்டு கொஞ்ச நேரம் யோசித்து ஏதோ ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு அப்படின்னு ஒரு தும்மல் போட்டார். அடுத்த செகண்ட் ஒருத்தனும் அந்த பெட்டியில இல்லை. சர 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 சரன்னு எல்லாம் இறங்கி ஒரே ஓட்டம் போய் அடுத்த பெட்டியில ஏறிக்கிச்சு. இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஒரே தும்மல்ல எல்லா பயிலையும் அந்த ட்ரெயின்லேருந்து பெட்டியிலேருந்து அனுப்பிட்டோம்ல, அது சந்தோஷத்தோடு படுக்கையை போட்டு நல்லா தூங்கிட்டார். காலை நேரம் வருகிறது. அப்படியே எந்திரிக்கிறாரு. அந்த பெட்டிக்குள்ளே ஒருவன் ஏறி வருகிறான். அவரிடத்தில் இவர் கேட்கிறார், என்னையா எழும்பூர் வந்தாச்சா? எழும்பூர் வந்தாச்சா? அது என்னவோ தெரியல, நேற்று நைட்டு மதுரையிலிருந்து ட்ரெயின் கிளம்பும் போது யாரோ ஒரு ஆள் தும்புனானாம். அதனால இந்த பெட்டியில கொரோனா நோயாளி இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த பெட்டியை மட்டும் கழட்டி விட்டுட்டு மற்ற பெட்டியெல்லாம் எழும்பூருக்கு போயிடுச்சுன்னு சொன்னானா. அங்க காலையில் இரவு முழுவதும் அங்க எங்க இருந்தான்? மதுரையில தான் இருந்தான். பிரியமான பிள்ளைகளை, விலங்குகள் எல்லாம் மனிதர்களாக மாறி இருக்கிறது. விலங்குகளை போன்று வாழ்ந்த மக்களின் குணங்கள் எல்லாம் மாறி மனித நேயம் வளர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஓசோன் ஓட்டை அடைக்கப்பட்டிருக்கிறது. உலகமெங்கும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அடிபணிந்து போயிருக்கிறார்கள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாம் மறைந்து போயிருக்கிறது. இருக்கிறவன் இல்லாதவன் என்ற வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆக கடவுளுக்கு முன்னால் உலகமே சமமாகி இருக்கிறது. இந்த ஆண்டவன் நமக்கு சொல்லுகிற மேலான காரியம், பேய்களை ஒட்டுகிறவராக அவர் சித்தரிக்கப்படுகிறார், காட்டப்படுகிறார். அவருடைய செயல் பல பேருக்கு அருவருப்பை தருகிறது, கோபத்தை தருகிறது, பொறாமையை தருகிறது. உதவி செய்யவில்லை என்றாலும் உபத்திரம் செய்யாதே என்று தமிழிலே சொல்லுவார்கள், ஒரு பழமொழி. ஆகவே இங்கே உபத்திரம் செய்கிறார்கள், உதவி செய்யவில்லை. இயேசுவுக்கு உபத்திரம் கொடுக்கிறார்கள். நல்லதை பல பேர் செய்கிற பொழுது அதை பாராட்ட தெரியாத மிருக குணம் படைத்தவர்கள் நிறைய பேர் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்று கூட அப்படிதான். ஒரு மனிதனுடைய பேயை விரட்டுகிற இயேசுவை பார்த்து பழி போட்டு பேசுகிறார்கள். இயேசு அமைதியாக அந்த மனிதன் மீது பரிதாபப்படுகிறார். நாம் கூட இயேசுவை போல பரிதாபப்படுகிறோம். ஒரு ஏழையை பார்த்தாலோ, ஒரு நோயாளியை பார்த்தாலோ, ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறவனை பார்த்தாலோ, பசித்தவனை பார்த்தாலோ, பரதேசியை பார்த்தாலோ உச்சு கொட்டுகிற ஒரு உலகமாக, பாவம் பசி போல இருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல இருக்கு, ஒரு வைஃப் தான் இருக்கு, 2 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, இப்படி சொல்லிட்டு சரி வாடி போலாம், என்ன பண்றது, நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்படிதான் நாம் பரிதாபப்படுகிற கூட்டமாக இருக்கிறோம். ஆனால் பரிதாபப்படுவதோடு இயேசு நின்றுவிடவில்லை, இரக்கமுள்ளவராக மாறுகிறார். இரக்கம் உள்ளவன் அடுத்தவனுடைய தேவையை உற்று நோக்கி பார்ப்பான். இரக்கம் என்றுமே சொல்லிலே அடங்கிவிடாது, செயல்களிலே போய் முடிய வேண்டும். இயேசுவின் இரக்கம் செயலிலே முடிவடைகிறது,
பேய்களை விரட்டி அவர் பட்ட பரிதாபத்திற்கும் அவர் கொண்ட இரக்கத்திற்கும் செயல் வடிவம் கொடுத்து அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிற நிகழ்வை நாம் வாசிக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் நம்மை எல்லாம் பார்த்து இரக்கமுள்ளவர்களாக மாறுங்கள். பரிதாபப்படுபவர்களாக மட்டுமல்லாமல் உன்னை போலவே பல பேர் வேதனைப்படுகிறார்கள், உன்னை போலவே இன்று பல பேர் அழுகிறார்கள், உன்னை போலவே வறுமையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள், உன்னை போலவே பயந்து கிடக்கிறார்கள், உன்னை போலவே கண்ணீரோடு பல பேர் இருக்கிறார்கள். உன் வாயிலிருந்து வருகிற சொல், நீ பார்க்கிற பார்வை, நீ செய்கிற செயல் உன்னை இரக்கமுள்ளவனாக இந்த உலகத்துக்கு காட்டுமையானால் நாம் மனிதர்களாக மாறி இருக்கிறோம் என்ற அர்த்தம். எந்த ஒரு மனிதனும் மனிதனாக வாழ வேண்டுமானால் இரக்கம் அவனை செயல் வடிவத்திற்கு கொண்டு போக வேண்டும். ஆந்திராவில் ஒரு வீட்டை பெருக்கி துடைத்து சம்பளம் வாங்குகிற ஒரு ஏழை பெண், அவளுக்கு மாசம் 3500 ரூபாய் சம்பளம். அந்த சம்பளத்தை கொண்டு வழியோரத்தில் சாலை ஓரங்களில் நின்று வருகிற வாகனங்களை எல்லாம் சோதனை செய்கிற காவலாளிகள் அந்த வெயிலில் நின்று கொண்டிருப்பதை அந்த ஆந்திர ஏழை பெண்மணி பார்க்கிறாள், பரிதாபப்படுகிறாள். இவர்களுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாரும் உண்டு, இவர்களை எங்களுக்காக சாலையிலே வெயிலிலே காத்து கிடக்கிறார்களே, பசியும் பட்டினியுமாய் இரக்கப்படுகிறாள். பரிதாபம் இரக்கமாக மாறுகிறது. இரக்கம் செயலாக மாற தன்னுடைய மாதத்து சம்பளமான 3500 ரூபாயில ஒரு 10, 15, 25 அந்த கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி கொண்டு வந்து அந்த பாட்டில்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய அந்த தாகத்தை தணிக்கிறாள். அவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் கெஞ்சுகிறாள், ஐயா தயவு செய்து வாங்கிக் கொள்ளுங்கள், இந்த ஏழையினுடைய அன்பு செயல், இதை தயவு செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி கூத்தாடி அவர்களுக்கு தருகிறாள். இரக்கமுள்ளவர்கள் தான் மனிதர்கள். இந்த இரக்கமுள்ள மனிதர்கள் தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அப்படி அவர்களையெல்லாம் வாழச் செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவன் விரும்புகிறார். ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் மிகுந்த இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். நான் இரக்கம் காட்டியது போல நீயும் இரக்கம் காட்டியிருக்க வேண்டாமா? ஆகவே மலைப்பொழிவிலே ஆண்டவன் சொல்வது போல இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். ஆமென்.